வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நாம் ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து 1 kg ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 9 எக் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 9 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இது வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெள்ளைக்கரு தனியாக உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். மஞ்சக்கரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக் ஒயிட் வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இது சுகர் பவுடர் வந்து நம்ம ஒரு 1.5 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக் ஒயிட் பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லோ விட்டு பீட் பண்ணிக்கலாம். எக் பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்டில் ஒரு கலக்கிட்டு பால் வந்து ஒரு 1/2 கப்பு, அதாவது 90 ml வச்சுருக்கேன். அதை வந்து விட்டுக்கலாம். ஒரு கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நம்ம 1.5 கப்பு நான் வந்து என்னென்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதோட வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்ந்து அது ஒரு 3/4, இது ஒரு 1/4, 1 டீஸ்பூன் வந்து போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு கொஞ்சம் விட்டுக்கலாம். போட்டு ஜென்டிலாக ஒரு கலக்கிக்கலாம். இது வந்து ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் கலக்கிக்கணும். ஒரே டைரெக்ஷனில் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கேன். 90 ml இதையும் விட்டுக்கிறேன். இது ஒரு கலக்கிக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு கலக்கிட்டு, இப்போ பாருங்கள், மாவு போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம என்னென்னா வெனிலா எசன்ஸு ஒரு 3 ஸ்பூனு, அதாவது 3 மூடி இதில் விட்டுக்கலாம். இதை விட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது ரோஸ் மிக்ஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். ரோஸ் மிக்ஸு எசன்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு 3 ட்ராப் விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு கலரு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டாண்டு போட்டு ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸை வந்து நாம் ஊற்றிட்டு உங்களுக்கு கடாயில் வைக்கக்குள்ளே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. கடாயில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கப்பா, வச்சு கேக் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ வந்து நட்ஸும், இது ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் கேக்குன்றதுனால நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரையானது ரோஸ் பெட்டல்ஸை வந்து இது மேலே தூவிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. 30 நிமிஷம் கழித்து வெந்த பிறகு டிமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் கையில். எவ்வளோ அழகாக பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.